ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 2025 மாத நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்கம். அடுத்த கேள்வி, காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகள் மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளின் மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. அடுத்ததாக, 10வது சர்வதேச பலூன் திருவிழா எங்கு நடைபெற்றது? 10வது சர்வதேச பலூன் திருவிழா எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி, மாமல்லபுரம். உழைப்பு நாளளவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? உழைப்பு நாளளவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இந்திய ராணுவ தினம், இந்தியன் ஆர்மி டே கடைபிடிக்கப்படுவது எப்போது? இந்திய ராணுவ தினம் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 15. அடுத்ததாக, தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, தெலுங்கானா. அடுத்ததாக, இவற்றில் எந்த மாநிலம் கருடாட்சி இணையதளத்தை தொடங்கியுள்ளது? இவற்றில் எந்த மாநிலம் கருடாட்சி இணையதளத்தை தொடங்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, கர்நாடகா. அடுத்ததாக, கபாட் மற்றும் சால் கடற்கரை எந்த மாநிலத்தில் உள்ளது? கபாட் மற்றும் சால் கடற்கரை எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, கேரளா. அடுத்ததாக, சோனாபூய் உற்பத்தி ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது? சோனாபூய் உற்பத்தி ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அடுத்ததாக, உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாட்டில் பதுக்குபவர்களுக்கு வழங்கப்படும் நோட்டீஸ். உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாட்டில் பதுக்குபவர்களுக்கு வழங்கப்படும் நோட்டீஸ். சரியான விடை ஆப்ஷன் சி, சில்வர் நோட்டீஸ். அடுத்ததாக, ஏஎஃப்ஐ தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏஎஃப்ஐ தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அஞ்சு பாபி ஜார்ஜ். அடுத்ததாக, தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டே கடைபிடிக்கப்படுவது எப்போது? தேசிய இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 12. அடுத்ததாக, இந்தி மொழி சான்றிதழ் படிப்பை தொடங்கியுள்ள நாடு எது? இந்தி மொழி சான்றிதழ் படிப்பை தொடங்கியுள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி,
இலங்கை. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நாடு எது? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். அடுத்ததாக மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகம் உள்ள மாநிலம் எது? மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகம் உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பீகார். அடுத்ததாக இவற்றில் இன்ரோடு INROAD திட்டம் எந்த தொழில்துறையுடன் தொடர்புடையது? இவற்றில் இன்ரோடு திட்டம் எந்த தொழில்துறையுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் சி ரப்பர் தொழில். அடுத்ததாக உலகின் மிகப்பெரிய சுருக்கப்பட்ட காற்றாற்றல் சேமிப்பு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? உலகின் மிகப்பெரிய சுருக்கப்பட்ட காற்றாற்றல் சேமிப்பு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி சீனா. அடுத்ததாக கோகோ உலக கோப்பை 2025 எந்த நகரில் நடைபெற்றது? கோகோ உலக கோப்பை 2025 எந்த நகரில் நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி புதுடெல்லி. அடுத்த கேள்வி, தேசிய புத்தாக்க தினம் நேஷனல் ஸ்டார்ட் அப் டே கடைபிடிக்கப்படுவது எப்போது? தேசிய புத்தாக்க தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 16. அடுத்ததாக அமெரிக்காவால் தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாதம் எது? அமெரிக்காவால் தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாதம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நன்றி.